சென்னையில் திருநங்கை திருநம்பிகள் அமைப்பான எல்பிஜிடிக் என சமூக சேவை அமைப்பு மற்றும் சகோதரன் எனும் அமைப்பு சென்னை ரெயின்போ பிரைட் எனும் சென்னை வானவில் விழா 2026 சென்னையில் உள்ள நுங்கம்பாக்கம் பகுதியில் ஆஷா நிவாஸ் எனும் அரங்கில் நடைபெற்றது. மிக முக்கியமான நிகழ்வுகள் இந்த நாளில் அரங்கேற்ற போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிரபல எழுத்தாளர் பிரபல எழுத்தாளர் ஏ ரேவதி அவர்களுடைய வெள்ளை மொழி நாடகம் இங்கே அரங்கேற போகுது. அதே போல அடுத்ததாக சிங்கப்பூர் எழுத்தாளர் அழகர்சாமி சக்திவேல் அவர்கள் எழுதிய குயர் மக்கள் பற்றிய புத்தகங்கள், கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அந்த புத்தகங்கள் நம்ம மக்கள் மத்தியில் கூட போய் சேரலை. அதுக்காக அந்த விஷயங்களை நம்ம மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்காக கருப்பு அன்பரசன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதே போல சோஜி கல்வியாளர் மற்றும் சக ஆலோசகர் பியர் கவுன்சிலர் நவீன்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நம் சமூகத்தின் மூத்த முன்னோடி ஆவணப்படுத்துபவர் கிறிஸ்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக நம் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் மாடலிங் துறையில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமுல்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஐயா இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குவார். மற்றவர்கள் இந்த நிகழ்வை மதிப்பாய்வு செய்வார்கள். அந்த புத்தகத்தை பற்றி ஒரு 30 நிமிடங்களால் இந்த நிகழ்வு நடைபெறும். இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக கலைமாமணி திருநங்கை டாக்டர் பி சுதா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சுதாமா பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. மிகப்பெரிய தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய உயரிய விருதான கலைமாமணி விருது பெற்றவங்க. அது மட்டும் இல்லாமல் லோக் அதாலத் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறாங்க அந்த கமிஷன்ல. அது மட்டும் இல்லாமல் 30 ஆண்டுகளுக்கு மேலாக திருநங்கை சமூகத்தை தாண்டி இன்னைக்கு LGBT சமூக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மிக மூத்த திருநங்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா திருநங்கை தாய் சுதா அவர்களை சொல்லலாம். ஸோ அவர்களை இந்த மேடையில எல்லாரையும் நம்ம ஒன்றிணைச்சு பார்க்கறதுல ரொம்ப பெருமைப்படுகிறோம். இனி இந்த நிகழ்வை ஐயா தோழர் கருப்பு அன்பரசன் அவர்கள் வழி நடத்துவார். நன்றி. தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பாக எங்களின் மாலை நேர வணக்கங்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படியான ஒரு நிகழ்வு எனக்கு இது புதிது கிடையாது. உங்களோடு பயணிப்பதை எங்களுக்கு அதனுடைய அவசியத்தை உணர்த்தியது மரியாதைக்குரிய கலைமாமணி சுதா அவர்களும் இங்கே எதிரிலே வீற்றிருக்கக்கூடிய ஜெயா அவர்களும். பொதுவாக LGBT அவர்களோடு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு குறைந்தபட்ச காலத்தோடுதான். அதற்கு முன்பாக திருநங்கைகள் இவர்களோடுதான் எங்களின் உரையாடலும் அவர்களுடைய துயரங்களும் அவர்களுடைய பெரும் கொடுமை மிகுந்த ஒரு எதிலையுமே சொல்ல முடியாத ஒரு வழிகளையும் நாங்கள் 2012 அதை உணர்ந்தோம். திருநங்கைகள் தினம் என்று அறிவித்த பிறகு 2012ஆம் வருடத்திலே அதற்கு முன்பாக அந்த ஏப்ரல் 15 அப்படிங்கிறது ஒரு அரங்க நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இந்த நிகழ்வை நாம் ஏன் பொதுவெளிக்கு கொண்டு வரக்கூடாது? பொதுவெளிதான் அவர்களை எல்லா காலத்திலும் ஒடுக்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய குரலை அவருடைய உரிமைகளை பொதுவெளியில்
அவர்கள் பேசுவதை விட ஒரு அமைப்பு பேசுவது சால பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கு தேவையும் அதுதான். அப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்தும் பொழுது காவல்துறை எங்களிடம் வந்து தனிப்பட்ட முறையில நீங்க எப்படி உங்களை வந்து சமாளிப்பீங்களா, ஏன் அவங்க யாரு, நீங்க உங்களை விட அவர்கள் எல்லா விதத்திலும் நேசம் நிறைந்தவர்கள், தான் இருக்கக்கூடிய சமூகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவானவர்கள், அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் பாருங்கள் என்று அன்றைக்கு அந்த நிகழ்வை பொதுவெளியில் பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடியிருக்கக்கூடிய நிகழ்வை மாற்றியது வெற்றிகரமாக. இங்கே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்களின் அன்பு தோழர் எங்க அவங்க சுதா அவர்களும் ஜெயா அவர்களும் அப்படியான ஒரு உரையாடல் என்பது எங்களுக்கு அப்பொழுது தொடங்கியது. அதன் பிறகு அவர்களோடு உரையாடல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இங்கே மரியாதைக்குரிய திரு அழகர்சாமி சக்திவேல் அவர்களுடைய இந்த புத்தகம், அவர் 30 புத்தகத்திற்கு மேலே இங்கே எழுதியிருப்பதாக இந்த நிகழ்வுடைய ஏற்பாட்டாளர் அன்பிற்குரிய தொடர் சரண் அவர்கள் என்னிடையே தெரிவித்தார். இந்த 30 புத்தகத்தை நான் பொதுவாக வாசிப்பில் மிகப்பெரிய கவனம் செலுத்தக்கூடியவர். அந்தந்த வருடம் வரக்கூடிய மிக முக்கியமான வாசிக்க வேண்டிய புத்தகங்களை தேடி பிடித்து வாசித்தீர்கள், அல்லது யாரேனும் இந்த புத்தகத்தை வாசித்தீர்களா என்று கேட்டாலோ இல்லை வாசித்தீர்கள் சொன்னாலோ உடனே அதற்காக பெருந்தொகையை ஒருவரும் செலவு பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படியான எனக்கு இந்த புத்தகத்தை வாசித்தவுடன் எனக்கு அப்பொழுதுதான் அறிமுகம். நம்முடைய சரண் எனக்கு சொன்ன பொழுதுதான் மரியாதைக்குரிய அழகர்சாமி சக்திவேல் அவர்கள் அறிமுகம். இந்த புத்தகத்தை எனக்கு 3 புத்தகம் தான் கொடுத்திருந்தார். 30 புத்தகத்தில் 3 புத்தகம் தான் கிடைத்தது. இந்த 3 புத்தகத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய நெஞ்சத்திற்குள், என்னுடைய மனசுக்குள் மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியது, ஒரு நெருக்கடியை கொடுத்தது. இத்தனை நாள் இந்த சமூகம் குறித்து எவ்வளவு கீழான எண்ணத்தில் பெருமக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதையும் நாமும் ஒருவராக இருந்து கடந்து போய் கொண்டே இருக்கிறோம் என்று என்னை வந்து செவிட்டில் அறிஞ்ச மாதிரி இருந்தது புத்தகம். அப்படியான புத்தகம் முழுக்க முழுக்க அவருடைய வாழ்வியல் சார்ந்து நம்முடைய சமூகம் வந்து எப்பொழுதுமே ஒரு வரையறுக்குள் வட்டத்துக்குள்ள போய் வச்சிருக்கு. ஆண் பெண், அதன் பிறகு 3ஆம் பாலினம் என்று இது குறிப்பிட்டிருக்கிறார். 3ஆம் பாலினம் என்றால் முதல் பாலினம் யார் என்று கேள்வி வருகிறது, 2ஆம் பாலினம் யார் என்று கேள்வி வருகிறது, மாற்றி பாலினம், ஆல்டர்னேட்டிவ் இல்ல வந்து அதை எப்படி ஒரு வார்த்தைகள் கொண்டு வர்றது இன்றைய அளவும் வந்து மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு நந்தவனத்திலோ இல்ல வந்து ஒரு பெரும் காட்டு பரப்பிலோ எல்லா மரங்களும் மரங்கள் தான். எந்த மரமும் எந்த மலரும் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படுத்த முடியாது. அளவென்று அது உயர்வானது என்றோ இல்லை தாழ்வானது என்று ஒதுக்கிவிட முடியாது. எல்லா மரங்களுக்கும் எல்லா ஜீவ உயிர்களுக்கும் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கான அத்தனை உரிமையும் இருக்கிறது. அப்படி உரிமை மறுக்கப்பட்ட சமூகமாக இந்த சமூகம் பெண்களிலிருந்து தோன்றியது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள சாதாரண வரணும். எழனாக்கா நம்ம மனிதர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் எல்லோருக்குமானது, இந்த பூமி எல்லோருக்குமானது, இந்த காற்று எல்லோருக்குமானது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் ஒதுக்கி வைத்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை பெற்ற குடும்பத்திலிருந்து எப்படி மனித மனங்களுக்கும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதை கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? நான் சொன்ன மாதிரி செக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆண்பால் பெண்பால் இப்படித்தான் இருக்காங்க. இந்த மாற்று பாலினத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி காட்டியது யார்? பெரும் சமூகம் என்றாலோ அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்றாலோ ஏற்றுக்கொள்ளவே முடியாது. முழுக்க முழுக்க மாற்று பாலினமாக இருக்கக்கூடிய நீங்கள் மட்டும்தான் அதற்காக இன்னும் அதை ஏறி அப்படியான மிக உயர்ந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல வந்து பச்சை பசேல் இருக்கும், பூஞ்சி உலையா இருக்கும். அந்த மலை ஊடகத்துல வந்து மரங்கள் வளர்ந்துருக்கும்.
வகையான மரங்களா இருக்கும். காட்டு மரங்கள், காட்டு பூக்கள் இப்படியா இருக்கும். அந்த இடத்துக்கு போன உடனே அந்த மேகக்கூட்டம், அதன் மேகத்திற்குரிய மழை மீண்டும் அந்த இடத்துல பெய்யும். அப்படிதான் விஞ்ஞானம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இயற்கையும் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தது. மழை என்பது அப்படித்தான். அப்படியான ஒரு மேகக்கூட்டம் வானில் வந்து அழிஞ்சிட்டு இருக்குது. அப்படி அழிந்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய நீர் துளியை, மழை நீரை எங்கேயாவது சுரிய வேண்டும், எங்கேயாவது பெய்து அது மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கு. அப்படி அலைந்து கொண்டிருக்கும் பொழுது சின்னதா ஒரே ஒரு மழை துளியை எடுத்துக்கக்கூடிய ஒரு கண்ணன்கிறேன் ஒரு கருத்த மேகம் ஒன்று, முக்கியோண்டு மேகம் அப்படி வந்து அதுவும் அலைஞ்சிட்டு இருக்கு. அப்படி அலையும் பொழுது அந்த பெரும் மேக கூட்டம் இருக்குல்ல, இந்த கருத்த மேக கூட்டம், பெரும் மேக கூட்டம், அது வந்து வெண்மேகம் சொல்லுவாங்கல்ல, அப்படியான ஒரு திமிர் பிடித்த கூட்டம் அது. அந்த கூட்டம் வந்து இந்த ஒற்றை கருப்பு மேகத்தை வந்து, ஒற்றை துளி இருக்கக்கூடிய அந்த கருப்பு மேகத்தை வந்து தன்னுடைய பக்கத்திலே சேர்க்காது. கிட்ட ஒரு எட்டி மிதிக்காது, கிட்ட ஒரு பக்கம் போகும். அது அழு, என்னையும் விழாவோடு சேர்த்துங்க, என்னையும் விழாவோடு சேர்த்துங்க சொல்லிட்டு அந்த கடைசி வரலும் அந்த பெரும் மேக கூட்டம் அந்த ஒற்றை மழைத்துளை கொண்ட சின்ன கருத்த மேகத்தை கடைசி வரலையும் சேர்க்காது. மிக பெரிய ஒரு பெரிய மரத்தை, பெரிய மலையை பார்த்து அந்த இடத்துல போயிட்டு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே செழுமையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த மழை கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மழையும் அந்த இடத்துல பெய்து அது போயிடும். இந்த கூட்டம் என்பது, இந்த ஒற்றை மேகம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வழியோடு முழுக்க முழுக்க அலைஞ்சிட்டு இருக்கும். இந்த ஒற்றை மழைத்துளியை வந்து எங்க வந்து நம்ம வந்து கொடுக்கறது நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள வழி என்பது மிக பெரிய அளவுக்கு இருக்கும். நீங்க ஒண்ணு விஷயம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள வந்து ஒரு காதல் உணர்வு வரும் பொழுது அந்த வழியாகட்டும், அந்த மகிழ்வாகட்டும், உங்களுக்குள்ள அதை வெளிப்படுத்தாத வரையில் அந்த வலியும் துயரமும் வேதனையும் எப்படி இருக்கும், அப்படி ஒரு வேதனையோட அந்த ஒற்றை மேகம் அழைச்சிக்கிட்டே இருக்கும். அதனுடைய, அதாவது குழந்தை பெற்ற தாய் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய மார்பு பாலை கூட்டாத பொழுது அந்த ஒரு வழி இருக்குல்ல, அப்படியான ஒரு வழியை அந்த ஒற்றை கருமேகம் தன்னுடைய மனசுக்குள் சுமந்து கொண்டு அப்படியே அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும்போது மிக பெரிய ஒரு பாலைவனமாக இருக்காது, ஆனா வறண்ட பூமியாக இருக்கும். வறண்ட பூமியாக இருக்கும். அந்த வறண்ட பூமி பெரும்பாலும் வந்து மேல இருக்கக்கூடிய அந்த காக்கா, குருவி, இன்னும் ஒரு பறவைகள் வந்து போகும் பொழுது அதனுடைய எச்சங்களை வந்து அங்கங்க போட்டு போயிருக்கும். அது காய்ந்து போயிருக்கும், வெறும் வறண்டு போயிருக்கும் அந்த பூமி. அந்த பூமியை பார்த்த உடனே இதுக்கு வழி தாழாம அந்த இடத்துல வந்து ஓன் அழுது அந்த ஒரு ஒற்றை மழைத்து இருக்குல்ல, இது காய்ந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு துளியை இந்த இடத்தில் பெய்யும் சொல்லிட்டு அந்த பூமி மாடத்தில் இருந்து அப்படியே அந்த இடத்தை பார்த்து ஒரே ஒரு சொட்டு அழுது அப்படி ஒரு வழியோட அந்த மழைத்துளி வந்து அந்த காய்ந்து போன இடத்துக்குள்ள வந்து பட்டு விழுது. அப்படி விழுந்த உடனே அந்த பூமியினுடைய அந்த நிலத்தினுடைய வழி என்பது அப்படி செலுத்துகிறது. செலுத்திக்கிட்ட உடனே அந்த ஒற்றை வேகம் வந்து அப்படி நேரம் அந்த மழைக்கு இருந்து பூமிக்குள் போய்கிட்டே இருக்குது. உடனே கொஞ்ச நாள் பொறுத்து அந்த இடத்துல அப்படியே சின்னதா ஒரு பச்சையா ஒரு இடம் முளைச்சு. இது முளைச்சு வந்த உடனே பார்த்து அங்க அந்த ஈரம் என்பது அப்படியே பூமிக்குள்ள பரவுது. அப்படியே பரவி அங்க இருக்கக்கூடிய எல்லா விதைகளும் அந்த வறண்டு கிடந்த பூமியை பசும் சோலைவனமாக்க மாற்றுது. அங்கங்க வந்து வண்ண வண்ண பூக்கள், பெரிய பெரிய மரங்கள் இப்படியா வளருது. ஒரு 10-20 வருடம் பொறுத்து மீண்டும் அந்த மேகம் இருக்குல்ல, அந்த மேக கூட்டம் அப்படியே வரும் பொழுது என்னடா இவ்வளவு பெரிய வறண்ட பூமியா இருந்த இடம் வந்து இது எப்படி வந்து இவ்வளவு பச்சையாச்சு அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு அப்படியே பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கல் இருக்கும். அந்த கல் அப்படிங்கிறது வந்து நாம நடுக்கல் அப்படி ஒரு கேள்விப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு கிராமத்திலையும் நடுக்கல் என்பது இருக்கும்.
அந்த நடுக்கல் யார் அப்படின்னாக்கா நம்முடைய முன்னோடிகள், நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய சமூகம் வாழ்வதற்காக தன்னுடைய உயிரை கொலையாக்கி கொண்டவர்கள், தற்கொலையாக்கி கொண்டவர்கள், தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள். அப்படியான ஒரு நினைவாக ஒரு நடுக்கல் தான் இருக்கும். அப்படியான ஒரு கல் வந்து அப்ப சொல்லும், கல்லே கல்ல நாம முன்னெல்லாம் போகும்போது இடத்துல வந்து வெறும் பாலைவனமா தான் இருந்தது, வெறும் வறண்டு கிடந்த பூமியா தான் இருந்தது. இது எப்படி வந்து திடீர்னு வந்து இவ்வளவு பெரிய சோலைவனமாகவும் இவ்வளவு பெரிய பூக்கள் இருந்த ஒரு நந்தவனமா மாறிச்சு? என்ன காரணம்? யாரு கிடைச்சி? அப்ப அந்த கல் சொல்லிச்சு, நீங்க எல்லாம் திமிர் பிடிச்சி ஒரு மேகத்தை ஒண்ணு, ஒரு ஒற்றை இருக்கக்கூடிய அந்த மேகத்தை வந்து பக்கமே தேவை இல்லை, அதை நீங்க விரட்டி விரட்டி விட்டீங்க இல்ல, அந்த ஒற்றை துளியான அந்த ஒரு மழை துளி செய்த வேலைதான் இவ்வளவு பெரிய வேகம் என்பதை, இவ்வளவு பெரிய மாற்றம் என்பதை அந்த கல் சொல்லி விட்டது. அப்படியானவர்கள் தான் நாம். நம்முடைய சமூகம் அப்படித்தான். நாம் நம்முடைய வேலையை, நம்முடைய எல்லா விதமான வழிகளையும் இந்த சமூகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருப்போம். படிச்சு இவ்வளவு அழகா 3 நாட்களுக்குள்ள இவ்வளவு விஷயங்களை எடுத்துட்டு வந்து நம்ம பத்தியில பேசுவாங்க. நம்ம யாருமே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு அழகா பேசியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிலர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் ஃபர்ஸ்ட் டைம் நவீன் நான் மேடைகளை பேசி பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன். நான் அவ்வளோலாம் ஃபர்ஸ்ட் டைம் தானே. இவ்வளவு தெளிவான கம்யூனிகேஷன் நமக்குள்ள இருக்குன்றது இந்த இடத்துல இந்த புத்தகத்தை பத்தின விமர்சன விழாவுக்கு தலைமையா இருக்கிறது அன்பரசன் தோழர் இருந்தாதான் நல்லா இருக்கும். நாங்க எல்லாரும் படிக்கிட்டு இருந்தோம். பிகாஸ் அவர் வந்துட்டு தமிழ்நாடு எழுத்தாளர் கலைஞர்களுடைய சங்கத்தினுடைய மாநில பதவியில் இருக்கக்கூடியவர். பல வருஷங்களா நம்முடைய LGBTQ+ மக்கள் மத்தியில பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர். நமக்காக பல வருஷம் பல மேடைகள்ல, பல மாநிலங்கள்ல, பல இடங்கள்ல வந்து குரல் கொடுத்துட்டே இருக்கோம். நல்லவே கை தட்டலாம். வந்துட்டு பெருமையான விஷயம். இந்த புத்தகத்தை வந்துட்டு நான் தான் ஒரே ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தேன். படிக்கும் போது எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன இது இப்பெல்லாம் எழுதியிருக்காங்க? நான் சரணை கூப்பிட்டு சொன்னேன், என்ன சரண் இது, நீங்க எந்த புக்கு படிச்சீங்க? ஒரு புக்கை காமிச்சேன், அவர் எழுதுறது அழகர் சாமி. ஏன்னா அதுல வந்துட்டு லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி சொல்லியிருந்தார் அந்த எழுத்தாளர் அழகர் சாமி. அப்ப சரண் சொன்னா, ஆமாம்மா நானும் கவனிக்கல, அவருக்கு அந்த புரிதல் இல்லை சொல்லிட்டு. அப்புறம் அவர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கான் சரண். பேசணும்னு அவர் சொன்னாரு, நான் புரிதல் இல்லாத போது அந்த புக்கை எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நான் நல்லா தெளிவா புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஸோ இப்படி நான் சமூகத்துக்கு வந்துட்டு நம்மளை பத்தின புரிதல் இல்லாத போது நிறைய பேசுது, நிறைய குழப்புது, நிறைய தப்பா பண்ணிடுது. புரிய வைக்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய எல்லாரோட கடமையா இருக்கு. புரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நிறைய விதமா சொல்றாங்க. ஸோ அதுவும் நல்லா தான் இருந்தது எனக்கு. சரி, புரியாத புத்தகம் என்ன இருக்குதா, தப்பா இருக்கிற புத்தகம் என்ன இருக்குதான்னு அதுவும் அழகர் சாமி கிட்ட இருக்கு. தப்பா இருக்கிற ஒரு புத்தகமும் இருக்கு. ஸோ அதுவும் எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. பொதுவாகவே பதிவு ரொம்ப முக்கியம். என்னுடைய முதல் பதிவு வந்து திருநங்கை சுதாங்கிற ஒரு நூலை வந்துட்டு நம்ம தோழருடைய தீக்கதிர் புத்தகம் தான் எழுதி கொடுத்தாங்க. அது ரொம்ப கஷ்டம். உட்காந்து அதை எழுதி அதை வந்து செழுமைப்படுத்தி அதை வரிசைப்படுத்தி அதை வந்துட்டு புத்தகமா ஆக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆனா 30 புத்தகங்கள் ஒரு மனிதர் வந்துட்டு உட்காந்து எழுதியிருக்காரு. அதை நம்மளை பத்தி நிறைய எழுதியிருக்காரு. எவ்வளவு விஷயம் இல்லை. அவர் இங்க இல்லைன்னா கூட அவருக்கு நல்லாவே நம்ம கை தட்டலாம். ரெண்டாவது நான் வந்து இந்து தமிழுக்காக ஒரு புக் எழுதுறேன், திருநம்பியும் திருநங்கைன்னு சொல்லிட்டு. அது ஒவ்வொரு வாரமும் 3 நாள் ஆகும். அவங்களுக்கு நான் ஒரு கதையை கொடுக்க 3 நாள் ஆகும். உட்காந்து இதை பண்ணணும். அதுக்கான தரவுகளை கரெக்டா எடுக்கணும். அதான் பதிவு ஏன் முக்கியம்னா, பதிவு புத்தக வடிவா இருக்கட்டும், எந்த வழி ரீல்ஸா கூட இருக்கட்டுங்க. ஒரு ரீல்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்களேன், அது ஒரு பதிவு தான். அது என்னைக்குலாம் நமக்கு வரும். ஒருவேளை இந்த ரீல்ஸ் எல்லாம் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்ன இருந்திருந்தா ராஜராஜ சோழன் அரண்மனையில ஒரு திருநங்கையமா இருந்திருக்கும். அது ராஜராஜ சோழனை உட்கார வச்சு ராஜான்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அது எந்த டேட்ல போடுதுன்னு பார்த்தா, ஓ அப்பவே திருநங்கை இருந்துட்டாங்க. முகலாயர் கூட ஒரு அம்மா இருந்திருக்கும். அது இருந்துட்டு அரண்மனைக்குள்ள அந்த அம்மாவுக்கு வந்து எங்கேயாவது ஒரு தாசிகளோட இடத்த கொடுத்துருப்பாங்க. கடலும் மலையும் எப்பொழுது ஓடியது ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இந்த அம்மா 450-500 வருஷத்துல இருந்துச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதான் பதிவு. நம்ம எல்லாருக்கும் நிறைய எழுதுறதுக்கான விஷயங்கள் இருக்கு.
நம்ம அது என்ன நம்ம எழுதுறதுக்கு முயற்சி பண்ணோம்னா நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் இதை படிப்பாங்க. இப்படிலாம் இருந்திருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இதெல்லாம் ஒரு மூமெண்ட் இல்லையா, ஒரு இயக்கம் தான் நம்மளுது. நம்ம என்ன அதை கடந்து போயிட்டே இருந்தோம், அவ்வளவுதான் சொல்லிட்டு இதெல்லாம் பதிவு பண்ணி வச்சா ரொம்ப நல்லது. ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவில் கலந்துக்கிட்டது. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு அழகா பேசினாங்க, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நகைச்சுவையும் ஒண்ணு சொன்னா கிறிஸ்டி சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது அக்கா வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, தம்பி ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க, காரணம் தம்பி அக்கா வீட்டுக்காரோட தொடர்பு இல்லையா, அதனால அப்ப அவங்க அக்கா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, தம்பியை கூப்பிட்டு பொட்டு வச்சு பூ வச்சு அந்த குடத்தை கொடுத்து நீ சுத்தி வா, நீ இன்னொரு பொண்ணாட்டின்னு சொல்லிட்டு நானும் எல்லாரும் நம்மளுடைய ஜான்வியும் பேசிட்டோம். அவன் மீஞ்சூர்ல இருக்கா, அப்படி ஒண்ணு நடக்கணும்னா மீஞ்சூர்ல நிறைய பேருக்கு குடத்தை தூக்கணும். தேங்க்யூ வெரி மச். அவர்களுக்கு மாநில துணை பொதுச் செயலாளர், தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் சங்கம் நன்றி. அடுத்ததாக அன்றிலன் அவர்களுக்கு ஒரு சிறிய அவர்களுக்கு இடையே புத்தகம் மற்றும் பொருளை பரிசீலிக்கிறார். அடுத்ததாக சமூகத்தின் மூத்த முன்னோடி கிறிஸ்டி அவர்களுக்கு, அதெல்லாம் சொல்லுவேன் வயசாயிடுச்சுல, மூத்த முன்னோடி பலத்த கரகோஷங்களுக்கு மாட்டேன். தேங்க்யூ கிறிஸ்டி. அடுத்ததாக அமுல்ராஜ் அவர்களுக்கு கேடையும் ஒகே மற்றும் புத்தகம் பரிசீலிக்கிறார். இறுதியாக டாக்டர் நவீன்ராஜ் அவர்களுக்கு கேடையும் புத்தகம் மற்றும் ஒகே பரிசீலிக்கிறார். வாழ்த்துறை வழங்கிய சுதா அம்மா அவர்களை பாராட்டுவதற்காக, வாழ்த்துவதற்காக, பொக்கே கொடுப்பதற்காக மூத்த எழுத்தாளர் ரேவதி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அம்மாவுடைய பர்ஃபார்மன்ஸும் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எப்படி கொடுக்குறாங்க பாருங்க, நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு கன்செப்டோட. தேங்க்யூ ஆல். மிக மகிழ்ச்சி, நன்றி எல்லாருக்கும். இன்னும் என்ன சொல்ல, என்ன மனிதன் இல்லன்னு மறுத்த